இன்னைக்கு எங்க அம்மாவோட அதிரடியான ஒரு சமையல் தாங்க பார்க்க போறோம். இது ஒரு குழம்ப மட்டும் வச்சுட்டீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு கிச்சன் பக்கமே போக வேண்டிய வேலை இல்லங்க. இதுக்கு பெருசா சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்ல. அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இத பண்றதுக்கு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிருங்க. இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்து குழைவா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கங்க. நான் கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு, இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து கூடவே கல்லுப்பையும் சேர்த்து சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தாளிப்புக்கு கடாயில தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வதக்கிருங்க. இது கூடவே இஞ்சி பூண்டை நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா குருமா நல்லா வாசமாக இருக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி குருமாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து அரை முடி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடிங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சம்மர் டைமுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.